திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வியாபம் ஊழல் என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தின் ஊழல் ஒன்று இன்றை நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. இதுவரையிலும் 45 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள். அதில் பல மரணங்கள் மர்ம மரணங்கள், சந்தேகத்துக்குரிய மரணங்கள். மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் இருப்பதைப் போல அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ மாணவர் சேர்க்கை, காவல் பணியாளர் தேர்வாணையம் என்று தமிழ்நாட்டில் பல்வேறு ஆணையங்கள் இருப்பதைப் போல மத்திய பிரதேசத்தில் அந்த மாநிலத்தின் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை, தொழிற்கல்வி மாணவர் சேர்க்கை, ஆசிரியர் நியமனம், அரசு ஊழியர்கள் நியமனம், காவலர் நியமனம் உள்ளிட்ட அனைத்து நியமனங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஓர் அமைப்பு வியாபம் என்பது. அந்த அமைப்பில் தேர்வுகளில் ஆள் மாறாட்டம் செய்வது முதற்கொண்டு பல்வேறு வகையான முறைகேடுகள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்திருக்கின்றன என்பது குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் அந்த மாநிலத்தில் இந்த ஊழலின் மதிப்பு 2000 கோடிக்கும் மேல். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரையிலும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் 2099 பேர். இன்னமும் 700 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அந்த மாநிலத்தின் முன்னாள் கல்வி அமைச்சர், இந்த ஆணையத்திற்கு பொறுப்பாக இருந்தவர். இப்போது நாடு முழுவதும் இது பற்றிய ஒரு கொந்தளிப்பான நிலை ஊடகங்களால் தொடர்ந்து எழுப்பப்பட்ட பிறகு இப்போது இந்த வழக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கு முன்னமே உத்தரவிடுவதற்கு மத்திய அரசு முன்வந்திருக்க வேண்டுமா? மாநில அரசு அதை கோரியிருக்க வேண்டுமா? இதுபோன்ற பிரச்சனைகளில் மத்திய அரசு, பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பது சரியான ஒரு அணுகுமுறையா? இது தற்செயலாக நடக்கக்கூடிய மரணங்கள் எல்லாம் கூட ஒரு மர்ம மரணங்கள் என பெரிதுபடுத்தப்படுகின்றனவா? எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதாவை நெருக்குவதற்காக, நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துகின்றனவா? பல்வேறு கேள்விகள் இதில் எழுகின்றன. ஊழலை எதிர்ப்போம், ஊழல் என்ற ஒன்றை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம், நோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் என்று நரேந்திர மோடி தேர்தலுக்கு முன்னால் சொன்ன வார்த்தைகளை இந்த ஊழல்கள் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றனவா? நம்மோடு இந்த அமர்வில் எழுத்தாளர் விமர்சகர் திரு மனுஷபுத்திரன், ஆடிட்டர் திரு பிரபாகரன், காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்க நாராயணன், பாஜக ஆதரவாளர் திரு நித்யானந்தன் ஆகியோர் நம்முடைய இந்த அரங்கிலிருந்தும், டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேசன் அவர்களும், போபாலிலிருந்து மத்திய பிரதேச தலைநகர் போபாலிலிருந்து மாணவர் சையத் ஹசனும் பங்கேற்கிறார்கள். வணக்கம். வணக்கம். திரு நித்யானந்தம், ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, காங்கிரஸை போல நாங்கள் அல்ல என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பல்வேறு விதமான அந்த கட்சியின் தலைவர்கள் மீது புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சுஷ்மா ஸ்வராஜ் மீது புகார் வந்தது, வசுந்தரா மீது வந்தது, இப்போது மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் சௌஹான் மீதே இதில் அவருக்கே தொடர்பு இருக்கிறது, அவரே விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வருகின்றன. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் கோரிக்கை வைத்த பிறகு, திக்விஜய் சிங் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகு இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. நேற்றைக்கு இதுவரையிலும் விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள மறுத்த, சிபிஐ விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள மறுத்த சௌஹான் நேற்றைக்கு தன் நிலையை மாற்றிருக்கிறார். ஏன் இதற்கு முன்பே சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கூடாது? சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட முடியாது. கோரிக்கை வைக்கலாமே. கோரிக்கையை அங்கே இருக்கக்கூடிய மாநில நீதிமன்றம் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த வரையிலும் ஒரு சிபிஐ விசாரணையை மாநில அரசு தானாக உத்தரவிட முடியாது. ஆனால் சிபிஐயை பார்த்து இந்த வழக்கை நாங்கள் இல்ல நீதிமன்றத்துக்கே போக தேவையில்லை. மதுரையில நீதிமன்றத்தின் பார்வையிலே மதுரையில தினகரன் மதுரை அது இவங்க கண்ட்ரோல் இருக்கிறதா? மதுரை தினகரன் ஊழல், தினகரன் பத்திரிகையில எரிக்கப்பட்டு ஊழியர்கள் இறந்த வழக்குல திமுக அரசு தானாக முன்வந்து சிபிஐக்கு ஒப்படைச்சது. ஏன் சௌஹான் தானாக முன்வந்து இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்கல? இப்பொழுது சௌஹான் அவர்கள் தானாக முன்வந்துதான் நீதிமன்றத்தை அணுகி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டிருந்தார். நேற்று வரையிலும் அவர் ஒப்புக்கொள்ளல, நேற்று வரையிலும் அவர் ஏற்கல. இது இருக்கட்டும், இது ஒரு விஷயம். இரண்டாவது
பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி பொறுப்பில் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த ஊழல் ஏற்பட்டதாக ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி விசாரணையிலே தீவிரமாக இறங்கிய பிறகுதான் 2500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 500-600 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் அல்லது காணாமல் போயிருக்கிறார்கள் சொல்கிறார்கள். இந்த ஊழல் இன்றைக்கு நேற்றைக்கல்ல. இந்த ஊழலுக்காக எப்படி உச்சநீதிமன்றத்திலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு திக்விஜய் சிங் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே இந்த ஊழல் இருக்கிறது. அப்போது அரசல் புரசலாக புகார்கள் இருந்தன. கடந்த 15 ஆண்டு காலமாக அங்கு ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்த ஊழல் தொடர்பாக இந்த ஊழல் நடக்கிறது அப்படின்ற ஒன்று 2007 பூதாகரமாகிறது. 2013 இருந்தா இந்த STF ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு பூதாகரமாச்சு. இந்த ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஊழல் நடக்கிறது என்று நடவடிக்கை எடுக்க தொடங்கிய பிறகுதான் இது பிரபலமாக பூதாகரமாக இருக்கிறது. அடுத்தடுத்து நடக்கிற சாவுகள் காரணமாக தான் பூதாகரமாகிறது. நடவடிக்கை எடுத்தால் ஊழலினாலே இது பெரிதாக சொல்லப்படவில்லை. அந்த ஊழலினால் ஏற்படுகின்ற மர்ம மரணம் என்பதாக சொல்லப்படுகிறதே, அதனால் தான் இன்றைக்கு நாடு முழுவதும் குலுக்கக்கூடிய ஒரு கதையாக மர்ம மரணம் நடக்கிறது. ஆனால் அதை மூடி மறைக்க பார்க்கிறது. இன்னைக்கு எங்களுக்கு புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் பாபுலால் கவுர் சில தினங்களுக்கு முன்னால் இப்படி ஒவ்வொருவராக மரணிக்கிறார்களே, 25 வயதிலிருந்து 30 வயதுக்குட்பட்டவர்கள் தொடர்ந்து சாகிறார்களே, அதில் பலர் 23 பேருடைய மரணம் அன்நேச்சுரல் டெத்னு கோர்ட்ல போய் சொல்லுதே, உங்க போலீஸ் சொல்றாங்களேன்னு கேட்கிற போது உண்மை பிறக்கிற ஒருவர் இறப்பது என்றைக்கேனும் ஒரு நாள் இறப்பது சகஜம்தான். இதை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள்? கவுர் கேட்டார் கொஞ்ச நாள் முன்னாடி. முன்னாள் முதல்வர் உமா பாரதி அவர்கள், இன்றைய மத்திய அமைச்சர், அவர் எனக்கு இது அதிர்ச்சியாக இருக்கிறது, இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்று 4 நாட்களுக்கு முன்னாலே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவரும் அந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர், மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர், இன்றைய மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தானே அஞ்சுவதாக சொன்னார். அது எதை காட்டுகிறது? உமா பாரதி சொல்றது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஊழலுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க துவங்கியது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தான். இந்த ஊழல் துவங்கியது 90களிலே. இதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இறப்பு ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்டிருக்கிறீர்கள். இந்த இறப்பு ஏற்படுவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு பெருகுமா அல்லது அந்த ஆட்சியின் மீது அவதூறு, அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை ஆதரவு அவதூறு அப்படின்றத கடந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஊழலாக தெரிகிறது. 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு சந்தேகத்தை உங்களிடத்தில் கேட்கிறேன். இருக்கக்கூடிய பலர், அதுல கைது செய்யப்பட்டிருக்கிற பலர் சிறையில் மரணிக்கிறார்கள், சாலை விபத்துல மரணிக்கிறார்கள், அதை விசாரிக்க செல்லக்கூடிய பத்திரிகையாளர் மரணிக்கிறார். நிச்சயமாக இப்படி மரணிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? பாதகமாக இருக்கும். பாதகம் ஏற்படுத்த நினைக்கின்றவர்கள் ஏன் இதில் பின்னணியாக இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய சந்தேகம். இதற்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ரொம்ப தெளிவா நீங்க கேட்டீங்க. காங்கிரஸ் செஞ்சிச்சு, நீங்க சொன்னீங்களேன்னு. காங்கிரஸை விட எந்த காங்கிரஸுடைய எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இங்க லோக்கலா இருக்க அதிமுக, திமுக ஊழல் என்ற குற்றச்சாட்டு சொல்லப்படாத கட்சிகளே கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் வரலாறு காங்கிரஸை விட எந்த கட்சியும் இந்தியாவில் வரலாறு காணாத விதமாக மோடி பிஜேபி ஆட்சியில இன்று 45 ஒவ்வொரு நாள் இன்னைக்கு 46, 47 ஆயிட்டு இருக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். இது எந்த ஒரு வழக்கிலையும் இந்தியாவில் எனக்கு தெரிந்து நடந்ததாக வரலாறு கிடையாது. அதனால வரலாறு காணாத விதமாக செய்து கொண்டிருக்கிறார் ஒன்று. நான் பேசி முடிச்சிடுறேன். ஆமா, நான் இல்ல மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில ஒரு வருடமாக இதுல எந்த விதமான, அதாவது மோடி ஏன் மௌனமாக இருக்கிறார்னு கேட்கிறது வேற, மத்திய பிரதேசத்தில் நடக்கிற ஒரு மரணத்திற்கு மோடி அரசு சொல்றது. மோடி பிஜேபின்னு சொன்னேன். மோடி பிஜேபி தலைவர் இல்லையா? தவறான வாதமா ஒன்று. இரண்டாவதாக, எதற்கெடுத்தாலும் பேசுகின்ற பிரதமர் இன்னைக்கு வெளிநாட்டு போயிருக்காரு. இந்தியாவில் அவரது கட்சியை சார்ந்த ஒரு மாநிலத்தில் உண்மையை மூடி மறைத்திருக்கிறார்கள். அவருடைய தலைமையில் தான் மத்திய அரசு இருக்கிறது. ஏன் அவரே சிபிஐ விசாரணை செய்யக்கூடாது? ஏன் அந்த மாநில முதல்வரை கேட்கக்கூடாது? அவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு, நான் சாப்பிடவும் மாட்டேன், சாப்பிடுறவங்களை சாப்பிடவும் விடமாட்டேன்னு சொன்ன இன்னைக்கு பிரதமர், இன்றைக்கு பல பேர் இறந்து இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில். மௌனம் காப்பது ஏன்? அவர்களை விட்டு வசுந்தரா ராஜேவா இருக்கட்டும், முக்கியமாக இந்த மாநில முதல்வர் சௌஹானா இருக்கட்டும், ஏன் அவரை வெளியில் அனுப்பலன்றது நியாயமான கேள்விதானே.
மோடியாக இருக்கிற மோடிக்கு இது ஒன்றும் சம்பந்தம் இல்லாம இல்ல. இல்ல, அவருடைய மோடி மீதான விமர்சனத்தை அவருடைய பேசலாம். முழு கட்டுப்பாட்டிலே தான் பிஜேபி இல்லன்னு சொல்லுங்க அவங்கள. திரு நாராயணன், மோடியுடைய கட்டுப்பாட்டில் இல்லன்னு சொல்லிட்டா அப்புறம் மோடியை பத்தி கேள்வி கேட்கல. மோடி ஏன் மௌனமாக இருக்கிறார்? மார்க்கண்டேய கட்சி கூட கேட்கிறார், இது வந்து காந்தியுடைய 3 குரங்குகளை போலவா? உண்மை இதை பொய் பேச மாட்டேன், பொய்யை பார்க்க மாட்டேன், கண்ணால் தீயதை கேட்க மாட்டேன்றது மாதிரி இவர் ஊழலை பற்றி பேச மாட்டேன், ஊழலை பற்றி கேட்க மாட்டேன், ஊழலை பற்றி கண்டிக்க மாட்டேன் சொல்றாரா அப்படின்றது அது வேற ஒரு கேள்வி. உங்களை கேட்கிறது காங்கிரஸ் இதுல பிஜேபி உடைய அமைச்சர் தொடர்புல இருக்கிறார், ஐபிஎஸ் அதிகாரி கைதாகி இருக்கிறார், இதெல்லாம் இருக்கு. காங்கிரஸை சேர்ந்த நான் உங்களை பேச விடாம என்னால் செய்ய முடியும், நிச்சயமா செய்ய முடியும். நான் நீங்க பேசச்சே நான் குறுக்கிடல. திரு நாராயணன், நம்ம பேசலாம். அது இந்த ஆளுநர், அந்த மாநிலத்துடைய ஆளுநர் ராம் நரேஷ் யாதவ் காங்கிரஸ்காரர், அவர் மேலேயும் புகார் இருக்கு. பிஜேபியோட மட்டும் முடிஞ்சு போற விஷயமா தெரியலையே. ஒப்புக்கொள்கிறேன், அவர் ஒரு காலத்திலே காங்கிரஸ்காரர். அவர் இது சேர்ந்த உடனே அவர் காங்கிரஸ்ல இருந்து பதவி விலகிவிட்டார். இன்று நாங்களே சொல்கிறோம் அவர் மேல பதவி ஆக்ஷன் எடுங்கன்னு. ஏன் ஒண்ணு எடுக்கலன்றது கேள்வி. எல்லா மாநில முதல்வர்களையும் எடுத்தாங்கல்ல, ஏன் இந்த மாநில முதல்வர் எடுக்கல? இவருக்கும் அந்த முதலமைச்சருக்கும் அங்குள்ள பிஜேபிக்கும் கூட்டு சரி. அது நாங்க பல முறை சொல்றோம், எங்க கட்சியிலே தவறு செய்தவர்கள் இருந்தால் அவர்கள் மேல ஆக்ஷன் எடுங்க. எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்ல. மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் இருக்கிறோமே ஒழிய அது எங்கள் கட்சியிலே உள்ளவர்கள் ஊழல் செய்தாலும் கடந்த காலத்திலையும் நாங்கள் ஆட்சி இருக்கோம். கல்மாடியா இருக்கட்டும், ஏன் எங்கள் கூட்டணியில இருந்தவர்களா இருக்கட்டும், இந்த மாநிலத்திலும் சரி வெளி மாநிலத்திலும் சரி, நாங்கள் தவறே செய்யாதவர்கள் எங்கள் கட்சியிலும் சொல்ல, தவறு செய்தால் நாங்கள் அவர்களை மறைக்க மாட்டோம். இன்று பிரதமர் இவர்களுக்கு மௌனம் காத்து இவர்களுக்கு ஆதரவாக இருப்பது ஏன் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சந்தேக வலைகள் சௌஹான் மலியே இருக்கு. 15 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருக்கிறார். அதுல சுகாதார அமைச்சராக இந்த மெடிக்கல் இதுல இருக்கிறப்ப சுகாதார அமைச்சர் பொறுப்பையும் அவர் கூடுதலா வகிச்சிருக்கிறார். இப்போ முன்னாள் முதலமைச்சர் மன்மோகன் சிங் நிலக்கரி ஊழல் வழக்கு பிரச்சனை வருகிற போது அவர் அந்த துறையில் அமைச்சராக சில காலம் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நடந்த ஒன்றுக்காக அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. சௌஹான் இதில் பதவி விலகி இந்த வழக்கை எதிர்கொள்ளணும் அப்படின்ற கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையா? ஒரே ஒரு இது மட்டும் நான் சேர்த்துலாமா, நீங்க சொன்னதுக்கு வாதத்துக்கு. சௌஹானுக்கு நேரடியாக இருக்கும்போது இந்த போலீஸ் தேர்தல்ல அவர் ரெக்கமெண்ட் பண்ணவங்கள வழக்கு விசாரணைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் ஒரு விசாரணை கூட செய்யவில்லை என்பது தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்க நினைவுபடுத்த விரும்புகிறேன். திரும்ப அவர் ஆரம்பிக்கட்டும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறது கவர்னர், இப்போ நீங்களே சொன்னீங்க கவர்னர் மேலே ஒரு பழி இருக்குது அப்படின்னு. இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணின கவர்னர். இப்போ திடீர்னு அவர் பேர்ல பழி வந்தோடனே அவர் எங்க ஆளே இல்லைன்னுட்டாங்க. இவங்க அதுக்காக கேட்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம். யூபிஏ பீரியட்ல கவர்னரா நியமனம் பண்ண பலர் ஷீலா தீட்சித்தை திருவனந்தபுரத்துக்கு போட்டாங்க. கேரளா எங்களுக்கு பிடிக்கலன்னு உடனே அவங்களை எடுத்தாங்க. பல பேரை ஒப்புக்கொள்ள முடியாது, நான் மறுக்கிறேன்னு சொன்னவங்க சங்கர நாராயணனை அருணாச்சல பிரதேசத்திற்கும் மற்ற வடகிழக்கு மாநிலத்துக்கும் மாற்றி எல்லாம் வீட்டுக்கு அமைச்ச மோடி அரசு ஏன் இவரை இன்னமும் பதவியில நீடிக்க வச்சிருக்கு? இந்த ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கிறது. இருந்தாலுமே கூட அவர் பேர்ல இந்த சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஒரு சிட்டிங் கவர்னர் மேல ஒரு எஃப்ஐஆர் அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் அதை அவருக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் முடியாதுன்னு சொல்லிட்டு, அது டெக்னிக்கல். இவங்க தார்மீக ரீதியாக கவர்னர் நீங்க கேட்ட கேள்வி என்ன, பிரசிடென்ட்க்கு எவ்வளவு நாட்கள் வரையிலும் பிளஷர் இருக்கோ மத்திய அரசு விரும்பும் வரையில் தான். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். சௌஹான் ஏன் தானே முன்வந்து விலகி இருக்க கூடாது என்று கேட்கிறீர்களே, நான் கேட்கிறேன் இந்த ராம் நரேஷ் யாதவ் ஏன் தானே முன் வந்து விலகி இருக்க கூடாது? அவர் செய்யவில்லை. அவர் ஊழல்வாதின்னு வெச்சுப்போம். அவர் ஊழல்வாதி. அப்ப இவர் ஊழல்வாதியா? இல்ல, நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். இப்ப அவருடைய சன், அவர் இந்த கவர்னருடைய பிள்ளையே இந்த வியாபம் ஸ்கேமுடைய அசாதாரண மரணங்களில் அவரும் பாதிக்கப்பட்டார். அவரும் சைலேஷ் என்றவர் இறந்தார். எங்க இருந்தார்னா கவர்னருடைய மாளிகையிலே இருந்தார், உத்தரப்பிரதேசில இருந்தார். இந்த இவரு இருக்கிறச்சே அந்த இவர் பார்ட்டி எங்க பார்ட்டியே இல்லைன்னு சொல்றாரு. இந்த ரீட்டா பகுகுணா ஜோஷி அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆமா அவர் இறந்துட்டாரு, ஆனா அவர் நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் இறந்திருக்காரு, இவங்களே காங்கிரஸ் ஆளே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அந்த பர்டிகுலர் இதுல. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வந்தது அப்படின்றதெல்லாம் சரியா தெரியாது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி சொல்றப்ப சொல்றோம். உமா பாரதி சொல்றாங்க, தன்னுடைய ஒரு உதவியாளரை தன்னுட்ட வேலை செஞ்ச ஒருத்தரை இந்த இதுல வழக்கில் தொடர்புபடுத்தினாங்க. ஆனால் சௌஹானிடம் அவருடைய பர்சனல் அசிஸ்டன்டாக இருக்கிற பிரேம்சந்த் பிரசாத் அவர் சார்ஜ் ஷீட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவரை இதே மாதிரி அவருக்கு உத்தரவிட்டீங்களான்னு சொல்லி அவரை கேட்கல, சௌஹானை போய் விசாரிக்கல. அது மட்டும் இல்ல, இதுல சௌஹான் மீதே நேரடியாக புகார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விசில் ப்ளோயர் இந்த வழக்கை முதல்ல சொன்ன நபர்கள் இருந்து சொல்லுகிற போது உமா பாரதி போன்றவங்க சொல்றதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?
இத உமாபாரதி இன்னொன்னு சொல்றாரு. மத்திய பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் இந்த வழக்கில் விசாரணையை தடுக்கிறார், குறுக்கே நிற்கிறார். இந்த மாதிரி எல்லாம் பாசிபிள் ஒன்லி பிஜேபி தான் பாசிபிள். அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாம் மூடி மறைப்பாங்க. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா விட்டுருவாங்க. இது இருக்கட்டும். நான் திக்விஜய் சிங் சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க சுப்ரீம் கோர்ட் திக்விஜய் சிங் ரெண்டு தடவை ஹைகோர்ட் அவமானப்படுத்திருக்கு. அவர் ஒரு ராங்கான ஒரு எக்ஸல் ஷீட்டை கொண்டு போனாரு. அதுல அதுக்கு போய் இன்னைக்கு அவர் பெட்டிஷன் பேர்ல தான் அவர் சிபிஐ விசாரணை சொல்லிருக்கு. என்னது இன்னைக்கு அவர் போட்ட பெட்டிஷன் பேர்ல தான் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு இருக்கு. இந்த ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு சார். 2010ல இருந்தே முதல் எஃப்ஐஆர் இருக்கு. 2010ல பிஜேபி ஆட்சி. 2013ல அசெம்பிளி எலெக்ஷன் நடந்தது. 2014 லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. ஏன் ரெண்டு தடவையும் திக்விஜய் சிங் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கல? அங்க ஆக்கினார்கள். அங்க பேசப்பட்டது இல்லை. அங்க பேசினார்கள். பெரிய இஷ்யூ மத்திய பிரதேசத்தில் சௌஹானுக்கு எதிராக இது ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட்டது. அவருக்குமே காங்கிரஸாருக்குமே இது ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நம்ம ஆட்சிக்கு எப்படி வந்துரும் அதை மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். முடியவில்லை என்று அவர்கள் பெரிய இஷ்யூ ஆகிவிட்டார்கள். அங்க சிந்தியா ஆக்கினார். கான்ஸ்பிரசி சமாச்சாரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல கொலை நடக்கிறது. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலையா? உதயகுமார் மரணம் நீங்க மறந்து விட்டீர்களா? இல்ல இந்த இன்ஜினியர் ரமேஷ் ஃபேமிலி குடும்பத்தோடு போனது மறந்து விட்டீங்களா? இந்த 2G ஸ்கேம்ல சாதிக் பாஷா மரணத்தை மறந்து விட்டீங்களா? இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்ன பெரிய லெவல் எடுத்துட்டாங்க? யார் எடுத்துல? ஆனால் இன்று பிஜேபி ஏதாவது ஒன்று சொல்லணும். மோடி பேசினா தப்பு, மோடி உதயகுமார் மரணம் பேசப்படலையா? அண்ணா நகர் ரமேஷ் மரணம் கவர் ஸ்டோரியா வரலையா? 45 பேர் சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணம் வருகிற போது இன்னொரு உதாரணத்தை சொல்றது என்ன நியாயம்? இன்னொரு உதாரணத்துக்கு நீங்க போறது என்ன நியாயம்? இது இந்த மரணங்களுக்கு என்ன பதில்? இந்த சிபிஐ விசாரணைக்கு ஏன் அவர்கள் முன்வரல? சார் ஏன் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சிபிஐ வேணும்னு கேட்டார் அவரு. அப்ப யார் தரல சார்? ஹைகோர்ட் முடியாதுன்றாங்க சார். இவர உத்தரவிட்டிருக்கலாம். எம்பி ஹைகோர்ட் மானிட்டர் ப்ரோப் இருந்தது உண்மை. ஆனால் மாநில அரசாங்கம் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை, சிபிஐ ட்ட தரவு சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. ஏன் அதை செய்யல? இல்ல, மாநில அரசாங்கம் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுது. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டது மாநில அரசாங்கம் தான். 2000 பேர் அரெஸ்ட் பண்ணது மாநில அரசாங்கம் தான். இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கேம்லயும் இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணினதா சரித்திரமே கிடையாது. அந்த மாணவர்கிட்ட போயிட்டு வரலாம். சார் இது 2009 சாவுகள் நடக்கிறது. 2009 இருந்தே பிஜேபி ஆட்சி தாங்க நடக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு போபாலை சேர்ந்த சையத் சவுத் ஹசன் என்கிற மாணவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். மாணவர் தலைவர், அவரிடம் கேட்கலாம். மிஸ்டர் ஹசன், the Supreme Court has now ordered a CBI probe in this scam. What is your reaction to it? Are you welcoming it or not? Definitely, sir. We are welcoming the order of Honorable Supreme Court. But on the other hand, we want to make this clear. The story in our Madhya Pradesh is very clear and simple. This scam, according to big and reputed magazines, the biggest medical scam of the India is this Vyapam scam. And this Vyapam scam took place in the supervision of Honorable Chief Minister Mr. Shivraj Singh Chauhan and Honorable Governor Mr. Ram Naresh Yadav. These are the people who are somehow involved in this. If the person who is supervisioning any state, then definitely the things that anything which is happening under that particular state will be somehow related to that CM only. And this particular scam called that Vyapam scam took place before 6 to 7 years, but that didn't came into light just because of these powerful people like CM. They were not allowing this scam to come in front of people. But as soon Mr. as Hassan, our Mr. senior Hassan, leaders Mr. like Hassan. Mr. Digvijay Singh. Mr. Hassan, the Chief Minister Yes, sir. Chauhan is saying that he only ordered the probe. He only ordered the SIT probe. He only brought this scam to light. He ensured a fair probe. What would you say? No, sir, it is not at all possible, sir. We all know that he is the person who were all ready to hide this scam. And today also, Honorable Supreme Court has ordered CBI. That we all know. It is not state government. It was a small procedure. If Shivraj Singh Chauhan thinks that he is not in anything, he has not done anything wrong, then why he was scared of? Of what he was scared of? Why he was not allowing CBI probe? Why? This is my question to Honorable CM. If he know that he has not done anything wrong, then why he was not allowing CBI to probe in this?
to investigate. This is the thing, sir. We all will have to understand this thing. He is the person, he is the only person who is responsible for this. And it is my request to Honorable CM that on moral grounds, you should resign. You must resign, sir, so that the investigation could be done in a better manner. Okay. These are the things which each and every individual of Madhya Pradesh want. Not only opposition, big senior leaders, senior opposition leaders like Mr. Digvijay Singh, Mr. Suresh Pachori, Mr. Kunal Chaudhary, Mr. Jeetu Patwari. These are the people who are responsible, means who have just put light on this scam, this Vyapam scam, and just because of their intention to get this thing in front of everybody. Today the thing is in front of Supreme Court. Digvijay Singh is the one who, first of all, he was the person who went to Supreme Court. Mr. Just Hasan, because of that, today, Honorable Supreme Court has ordered the CBI inquiry. How much this scam has affected the student community of your state? Definitely, sir. Student community is the one who has been affected the most because of this scam. Earlier means once there was every people were somehow know that we have to pay certain amount to get involved, to get admitted in MBBS, to get admitted in BDS, to get admitted in any of the medical exams. They all were somehow told by some people that you will have to pay a certain amount, and they have paid. They have paid the amount. Their parents have paid the amount, but the whole amount has somehow directly or indirectly went to Honorable CM, to Honorable Governor. But today, when the students and the parents are suffering, they are being imprisoned. They are being imprisoned for long. They are in jail. They are suffering. They have paid the fees. They are not aligned to give examination. This is the main thing which we all are, which almost every student is affected. Somehow every student is affected, and they are the people. Many students came to us. Many students came on road. They were all on the road. They were the people who were asking Honorable CM to resign. They were the one, because they are the ones who are being most affected. மனுஷபுத்திரன் அவர் ஏன் தார்மீக பொறுப்பேற்று சௌஹான் விலகவில்லை அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறார். இந்த ஊழல் என்பது மத்திய பிரதேசத்தில் தொடங்குனது இப்ப நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன பாக்குறீங்க? இல்ல, அதாவது தார்மீகம்னு ஒன்று இருக்கவங்க கிட்ட தான் நீங்க தார்மீக பொறுப்புங்கிறத நீங்க எதிர்பார்க்க முடியும். இந்த விஷயத்துல நீங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் பல காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிசைன் பண்ணது ஒரு குற்றச்சாட்டு வரும், ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அவங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுதுன்னு தெரிஞ்சுன்னா அஸ்வின் குமாரா இருக்கலாம், இல்லை வேற பல மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆராசாவா இருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் என்ன நினைக்கும்னா, முதல்ல இவங்கள மாதிரி சொல்லத்தான் ஆரம்பிப்பாங்க அதாவது நாங்கள் பதவி விலக மாட்டோம்னு. ஆனால் பப்ளிக்ல ஒரு எதிர்மறையான எண்ணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படி ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. கட்சி அவங்களுக்கு கிட்டத்தட்ட கைவிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி சசி தரூரா இருக்கலாம், பல பேர் அப்படி விலகிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. மோடி இப்ப இல்ல, அவர் குஜராத்ல சீஃப் மினிஸ்டர் இருந்தப்பவே மாயா கொண்டாடி விஷயத்துல என்ன நடந்தது சொல்லுங்க. அவர் மேல குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. அமித்ஷா விஷயத்துல என்ன நடந்தது? கோர்ட் அவர்களை பாத்தீங்கன்னா அவங்களை குற்றச்சாட்டப்பட்டவர்களா அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா அவர் அனுப்புறாரு. அது வரைக்கும் உண்மையிலே மோடி இரும்பு மனிதர்கள் எந்த விதத்துலன்னா, எனக்கு பப்ளிக் ஒப்பீனியன் பத்தி கவலை இல்லை, மீடியா என்ன பேசுங்கிறத பத்தி கவலை இல்லை, அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அவங்களை நான் பாதுகாப்பேன். இதே ஆட்டிடியூட் தான் இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் சுஷ்மா சுவராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு பங்கஜா முண்டையில இருந்து எத்தனை பேர் மேல வசுந்தரா ராஜே மேல இருந்து இல்ல நீங்க கேக்குறதுக்கெல்லாம் ராஜினாமா பண்றது யூபிஏ கவர்மெண்ட் கிடையாது, நாங்க என்டிஏ கவர்மெண்ட் ராஜ்நாத் சிங் சொல்றாரு. ஆமா, அதுதான் அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். ஏன் யூபிஏ கவர்மெண்ட் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நாங்க ராஜினாமா செய்ய தேவையில்லைன்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன் யூபிஏ கவர்மெண்ட் இல்லன்னு இவங்க சொல்லி வந்தாங்கன்னா, நாங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், ஜீரோ டாலரன்ஸ் டு இதுக்கு கரப்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருந்திருக்கணும், நாங்க கரப்ஷனை சகித்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு மினிஸ்டரோ ஒரு ஆளோ தார்மீக பொறுப்பேற்று பதவி கூட நாங்க விலக மாட்டோம்னு சொன்னா, இவங்க சொன்ன வாக்குறுதியினுடைய அர்த்தம் என்ன? ஒரு வருஷம் பாஜக ஆட்சி முடிஞ்சப்ப ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமான்னு மாற தட்டினாங்க. அமித்ஷா பாத்தீங்கன்னா ஊழலை வேரோட களைவோன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில சொல்றாரு. இவ்வளவு பேசினவங்க இதற்கு எதிராக என்ன ஆக்ட் பண்ணாங்க? ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு அது கூட இல்லை. இன்னொன்னு சார், இந்த கரப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்க 45 பேர் செத்ததை பத்தி பேசுறீங்க, ஆனா இதன் மூலமா படிச்சுட்டு வெளியே வர்றாங்க இல்லையா, இவங்க எல்லாமே சீரியல் கில்லர்ஸ்.
இவங்க சொசைட்டில எவ்வளவு பேரை கொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. இந்த வழக்கு எப்படி வெளியே வந்தது? ஒருத்தர் வந்து இதுல கேஸ் போட்டு இதை வெளியே கொண்டு வந்தவர் வந்து அவர் போய் ஹாஸ்பிட்டல் தன்னுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப யாரோ ஒருத்தர் பொறுக்கி மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்பதான் இந்த விஷயத்தை அவர் நோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவ்வளவு பெரிய ஸ்கேம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன நடக்குது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி கிரிமினல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்ங்கிற பேர்ல சொசைட்டிக்கு அனுப்புற ஒரு ஸ்கேம். இன்னொன்னு நீங்க நான் பொதுவாக அந்த கொலம்பியா மாதிரி நாடுகள்ல லத்தீன் அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஸ்டேட்டோட உறவு வச்சுப்பாங்க, சீரியல் கில்லிங் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்தியாவில் அதெல்லாம் நடக்கும்னு யாரும் பெருசா நினைச்சது இல்ல. ஏதோ சில அரசியல் கொலைகள் அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கும். ஆனா இந்தியாவினுடைய சிச்சுவேஷன் எப்படி நம்முடைய அரசியல் என்பது அதிகாரம் என்பது கிரிமினலைசேஷனோட உச்சக்கட்டத்திற்கு போய்விட்டது என்பதற்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. மோடி உண்மையிலே விளக்க சொல்றதுங்கிறது இல்ல. இவர் ஏன் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவரை சாக் பண்ண முடியும், அந்த கட்சி வந்துட்டு அவரை மாற்ற முடியும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய படுகொலை நடந்தப்ப மோடி ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கல. அப்படிப்பட்ட மனோபாவம் கொண்ட ஒருத்தர் வந்து இதெல்லாம் அவர் பொருட்படுத்த மாட்டார். அந்த விதத்துல தான் அவர் தன்னை உறுதியான மனிதரா வச்சிட்டு இருக்காரு. வேற ஒண்ணுமே கிடையாது. பிஜேபி ஒரு மாறுபட்ட கட்சி இல்ல, தார்மீக அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சியாக இருந்தா நீங்க அதை எதிர்பார்க்கலாம்னு மனுஷபுத்திரன் சொல்ற ஒரு எதிர் விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? Completely ignore it because in a தார்மீகத்துக்கு இவங்க கட்சிக்குமே சம்பந்தம் கிடையாது. இவர் எந்த கட்சி இவங்க வந்து திமுக முதலமைச்சர் விலகி இருக்காரா இல்ல ராஜா விலகினாரா? இல்ல ராஜா விலகினாரா? ஆமா விலகினார்ல. எங்க விலகினாரு? அவரை விலக்கினார்கள். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அது தொடர்பா நான் உங்களுக்கு கேட்கணும். ஆராசா மேல அன்றைக்கு எஃப்ஐஆர் இல்ல, அன்நேம்ட் அபிஷியல்ஸ் இருந்தது. திருப்பரபாகர் நான் கேட்கிறேன், அதன் தொடர்ச்சியா தான் கேட்கிறேன். ஆராசா மேல அன்னைக்கு இருந்தது நேரடியான குற்ற பத்திரிகை குற்றச்சாட்டோ எஃப்ஐஆரோ இல்ல, அவர் பேர் இல்ல, சம் அன்நேம்ட் அபிஷியல்ஸ் தான். ஒரு நிமிஷம் பிரபாகர், என்னுடைய கேள்வி முடிச்சிரு. ஒரு நிமிஷம் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும். நான் அதுக்கு முன்னாடி கேட்கிறது, எஃப்ஐஆர் கூட இல்லாத நிலையில பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியாக இருந்து நாடாளுமன்றத்தை முடக்கச்சா இல்லையா ரிசைன் பண்ணணும்னு சொல்லி? கண்டிப்பா ஒரு குற்றச்சாட்டு மேல வந்த உடனே அவாலா குற்றச்சாட்டு வந்த உடனே அத்வானி வந்து விலகினாரா இல்லையா? ஏன் அப்படியான தார்மீக நெறிகள்ல இருந்து அத்வானி கடைபிடித்த நெறியை சுஷ்மாவோ வசுந்தராவோ சௌஹானோ கடைபிடிக்க மாட்டாங்க? ஒரு நிமிஷம் ஒரு ஆளு நீங்க ரிசைன் பண்றாங்களா? பதவி வாரீங்க பேச்சுக்கே இறங்கலன்றாங்க. எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு அகங்காரம் சொல்லுங்களேன். இல்ல உங்க பாஜகவோட அத்வானி தானே சொல்றேன். அத்வானி அத்வானிக்கு பிறகு அத்வானி ராஜினாமா பண்ண பிறகு ஒரு நிமிடம் என்னங்க பேசுறீங்க? இன்னொரு கருத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அவர் என்ன அவர் இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், இந்த சீரியல் கில்லர்ஸ் கொண்டு வரானாரு. இது திஸ் ஹேஸ் a fundamental issue here. ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். நான் கேட்டது பதில் இல்ல, நான் கேட்டது இல்ல, அது ரைட். இந்த இஷ்யூக்கு என்ன நடந்துன்னு பேசுங்க. இல்ல தார்மீக பொறுப்பு பிஜேபிக்கு தான். என்ன வந்து பாத்தீங்க, ஒரு இருக்கறதே கொலையாளர்கள், இதனால கொள்ளையடிப்பவர்கள் கொலைகாரர்களா இருக்காங்க. அப்ப அத்வானி பிழைக்க தெரியாதவன், அத்வானி பேசின அறநெறிக்கு அல்ல, அத்வானி பேசின அறநெறிக்கு பதிவேடுறீங்க. ஒரு பிரதமராக இருக்கும் பொழுது ராஜினாமா செய்ய சொல்லி குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான எந்த மந்திரியும் ராஜினாமா உடனே பண்ணல. அவங்க ராஜினாமா செய்தார்கள், எதிர்க்கட்சி செய்தார்கள். ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு நிமிஷம், நம்மோட மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க பண்ணது அவ்வளவு கிரிமினல் பாலிடிக்ஸ், அதோட விளைவு தான் நீங்க நாடு பண்ணிட்டு இருக்கு. பேசணும் மனுஷபுத்திரன் ஊழலுக்கு எதிராக பேசுறது இவ்வளவு பொய்யா சொல்லிட்டு மக்களை சீட் பண்றாங்க. சீட்டிங், பச்சையான சீட்டிங் இது. ஒரு நிமிஷம் இன்னொரு விருந்தினர் பேசணும். ஒரு நிமிஷம் இன்னொரு விருந்தினர் பேசணும். திரு வெங்கடேசன், பிரதமர் மோடி சில நாட்களுக்கு முன்னால் வெளிநாட்டுக்கு போயிருந்த போது இந்தியாவின் மதிப்பு மாறி இருக்கிறது, ஸ்கேம் கண்ட்ரி அப்படின்றதுல இருந்து ஸ்கில் கண்ட்ரியாக இந்தியாவை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் சொன்னார்.
இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, உள்நாட்டில் இருக்கும்போதும் அவர் பேசவில்லை. இப்போது ஸ்கேம் ஆஃப்டர் ஸ்கேம், பாரத ரத்னா பத்ம விருதுகள் இவருக்கு லலித் மோடிக்கு தரணும்னு வசுந்தரை ராஜே சொன்னாங்கன்றதுல ஆரம்பிச்சு இன்றைக்கு இப்போது ஒரு பெரிய ஊழல் வருகிறது. இந்த ஊழல் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு அல்லது பாஜகவுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுக்கு பதில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்தபோது எவ்வளவு சீக்கிரமாக அவங்க சிபிஐக்கு இதை மாற்றினாங்க இல்லையா. இந்த முறை பார்த்தீங்கன்னாக்க உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் வருது, சிபிஐக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க இவ்வளோ ஈஸியாக டெசிஷன் எடுக்க மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் இந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வந்ததோ அவங்க இவ்வளவு டெத்ஸ் ஆயிருக்கு, 48 ஆயிருக்கு, 50 வரக்கூடாது, இது கிரிக்கெட் மாதிரி போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. கடைசியில் அவங்க சிபிஐக்கு மாற்றலாம், ஆனால் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணுமா பண்ணாதான்றதை 24ஆம் தேதி முடிவு பண்ணுவோன்றாங்க. ஏன் இதோட பேக்ரவுண்ட் பாருங்க. இது எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது? திக்விஜய் சிங் மட்டும் வரல, இன்னும் 4 விசில் ப்ளோயர்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்களும் அப்பீல் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எகென்ஸ்டா. உயர்நீதிமன்றத்தில் இவங்க விசில் ப்ளோயர்ஸ் சிபிஐக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஆதரிக்கல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சிபிஐ வேண்டாம், ஸ்டேட் போலீஸை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஎஃப் இது பண்றாங்க, நியமனம் பண்றாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையை பார்த்தீங்கன்னாக்க உச்சநீதிமன்றத்தில் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு எகென்ஸ்டா. உயர்நீதிமன்றம் இனிமே இதை பத்தி தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவே போட்டுட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ். ஏன் அப்படி சீரியஸா எடுத்துட்டாங்க? ஏன்னாக்க உயர்நீதிமன்றத்தில் இதை சீரியஸா அணுகவே இல்லை. இவங்க எஸ்டிஎஃப் போட்டாங்க, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டாங்க, அப்புறம் எஸ்ஐடி மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு டெத்ஸ் போய்கிட்டே இருக்கு, எப்பதான் பண்ண முடியும்ன்றது தெரியல. இந்த நிலைமையில உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உயர் நீதிமன்றம் இதை பத்தி ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம் இதுல அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கேட்கறாங்க, பெட்டிஷனர்ஸோட அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் கேட்கறாங்க உச்ச நீதிமன்றம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் அவசரப்படாம சொல்றாரு, முதல்ல சிபிஐயோட வியூவை கேட்டுக்கலாம். ஏன்னாக்கா சிபிஐக்கு அவ்வளவு வழக்குகள் இருக்கு, அவ்வளவு ஈஸியா உச்சநீதிமன்றம் மாத்த மாட்டாங்க. ஆனா மாத்திட்டாங்க. ஆனா மானிட்டர் பண்ணணுமா என்னன்றத கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஏன் ஏன் அரசியல் சர்ச்சை நடந்தது இவ்வளவு நேரம்? ஏன் பிரதமர் மோடி இதை சீரியஸா எடுத்துக்கல? பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஏன்னா முதல்ல என்ன பிரதமர் ஆகும்போது மோடி பிரதமர் ஆகும்போது சொன்னாங்க, மோடிக்கு சேலஞ்ச் ஸ்டேட்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க, ஸ்டேட் லீடர்ஷிப்லேருந்து வரும்னு சொன்னாங்க. ஏன்னா மத்திய பிரதேசத்தில் சௌஹான், ராஜஸ்தான்ல இவங்க, ஸோ சத்தீஸ்கர்ல இவங்கெல்லாம் they have their own influence. அதனால மோடி மோடி will try to cut them to size. So this is an excellent opportunity for Modi. But இது ரொம்ப ஓவரா போறதுனால மோடிக்கு எகென்ஸ்டாவும் போற சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஸ்டேஜில் அவர் தலையிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லுவார்ன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நாம் தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள் வெடிக்கின்றன அப்படின்ற பொருள்பட நீங்க சொல்றீங்க, அதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த விவாதத்தில் பங்கேற்ற போபால்ல இருந்து பங்கேற்ற மாணவர் சையத் சவுத் ஹசன் இப்போது வேறு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக விடைபெற்று செல்கிறார். அவருக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் மிஸ்டர் ஹசன். திரு நித்யானந்தம், இதுல வேற ஒரு அரசியல் டைமென்ஷன் இருக்கு. அதாவது கல்வி பாழாகிறது, மருத்துவக் கல்லூரியில தரம் இல்லாதவங்க போறாங்க, ஒரு நிர்வாக அமைப்பே குலைந்து போகிறது அப்படின்ற ஒன்று. இன்னும் ஒரு அரசு வேலைக்குள்ள போறவங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, வெங்கடேசன் அவர்கள் விட்ட இடத்துல இருந்து நம்ம அந்த விவாதத்தை தொடரலாம். குஜராத்திலிருந்து பிரதமராக டெல்லிக்கு மோடி வந்தாலும் அவர் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கும் முன்னாடியே அங்கே உள்ளுக்குள் சர்ச்சை இருந்தது. அப்போது பிரதமர் வேட்பாளர்களில் ஒருவராக பேசப்பட்டவர் சௌஹான், இன்றைய சர்ச்சை நாயகன் சௌஹான் அன்னைக்கு பேசப்பட்டவர்.
இப்போ அடுத்தடுத்து சர்ச்சைக்குள்ளாகிறவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா ராஜே சிந்தியே, அடுத்து சௌஹான் சிங், இவர்கள்லாம் ஏதேனும் ஒரு வகையில் கடந்த காலத்தில் ஊடகங்களில் மோடியின் தலைமையை விரும்பாதவர்கள், மோடி பிரதமராவதை விரும்பாதவர்கள் அப்படின்னு ஊடகங்கள்ல 3 பேர் பற்றியும் வந்திருக்கு. அதுக்கும் இப்போ அவர்களை அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் மோடிக்கு அரசியல் ரீதியாக இருக்குதுன்னு வெங்கடேசன் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது புதுசு இல்லை. மாநில அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுகின்ற அரசியல் தலைவர்களை அடக்கி ஒடுக்குவது என்பது காங்கிரஸ் காலத்திலேயே காமராஜ் பிளான்லேயே உருவாச்சு. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு வித்தியாசம் இல்லையா? இல்லை, நான் வர்றேன், நான் துவக்கம் தான் சொல்றேன். அவர் சொன்ன கருத்து ஏன் அவருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குதுன்றதுக்காக சொல்றேன். என்னுடைய கருத்து இல்லை, அவருடைய கருத்து ஏன், எந்த பின்னணியில் அவர் அப்படி சிந்திக்கிறார் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். காங்கிரஸ் காலத்திலேயே இப்படி நடைபெற்று வந்திருக்கிறது. காமராஜ் பிளான் என்ற பெயரை சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை அவருடைய பெயராலேயே ஒரு திட்டத்தை கொடுத்து ராஜினாமா செய்ய வைத்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுபோல குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள். இப்படியெல்லாம் யார் செல்வாக்கு மிகுந்த முதல்வராக இருந்தார்களோ அந்த மாநிலத்திலே எல்லாம் ராஜினாமா செய்ய வைத்தார்கள் கட்சி பணிக்காக என்று அந்த காலத்தில் துவங்கி இன்று வரை மற்ற அனைத்து கட்சிகளிலும் 65 ஆண்டுகளாக அரசியல் இயக்கங்களிலே ஒரு உள்ளூர் தலைவன் உருவாவதை மட்டம் தட்டி உட்கார வைப்பது என்பது பழக்கப்பட்ட கலையாக இருக்கிறது என்ற பின்னணியிலே தான் அவர் அப்படி சிந்திக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலே நான் இப்பொழுது மோடியை ஆதரிக்கிறேன் என்று சொல்லும்பொழுது தெளிவாக நான் என்னால் சொல்ல முடியும். இந்த சௌஹான் அவர்கள், சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், இவர்கள்லாம் பிரதமருக்கு தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் என்று இந்த கட்சியிலேயே கூட நாங்கள் பெருமையோடு சொல்லியிருக்கிறோம். ஊடகங்கள், ஏன் எத்தனை ஊடகங்கள் சௌஹானை பிரதமராக வருவதற்கு அத்தனை தகுதியும் இருக்கிறது என்று ஓராண்டுக்கு முன்வரை சொன்னவர்கள் இன்று திடீரென்று இத்தனை பெரிய ஊழலுக்கு அவர் சொந்தக்காரர் என்று சொல்வது எந்த உள்நோக்கம்? நான் கேட்கிற கேள்வி, பிஜேபியில் இருக்கிற உள் மோதல்கள் சொல்றாரு, பதில் சொல்ல வேண்டாம். தவறாக கருதவில்லை. அந்த சிந்தனை எதன் அடிப்படையிலே ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அனுபவத்தின் அடிப்படையிலே இதுவரை அவர்கள் பார்த்த கட்சி. உமா பாரதியோட பேட்டியில சொல்றாங்க, கிரைம் பிரான்ச் ஆஃப் தி ஸ்டேட் போலீஸ் இஸ் டெலிபரேட்லி பிளாக்கிங் தி இன்வெஸ்டிகேஷன். அடுத்து வருவோம். சௌஹானுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற போலீஸ் இந்த விசாரணையை தடுக்கிறதுன்னு பிஜேபியை சேர்ந்த உமா பாரதி சொல்றாங்க. என்னுடைய சிந்தனை சிதறுகிறது. தார்மீக பொறுப்பு என்ற கேள்வி இங்கே அப்பொழுதே எழுந்தது. நான் அப்போ ஒரு நிமிஷம் பேசணும்னு நான் கேட்டேன். கடந்த ஓராண்டாக மோடி அவர்கள் பிரதமராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஏதேனும் ஒரு ஊழல் இருக்கிறதா என்ற சவாலை பாரதிய ஜனதா கட்சி விட்டது. மோடி அவர்கள் சொன்னார்கள், ஊழலற்ற அரசாங்கத்தை நான் கொடுப்பேன் என்றுதான் பிரச்சாரம் செய்தார்கள். இங்கே கூட அந்த கேள்வி சுஷ்மாவை என்ன வகையில சேர்க்கிறது நீங்க கேளுங்க. அந்த ஓராண்டு காலத்துக்குள்ளதான் சுஷ்மாவை இந்தியாவால் தேடப்படும் ஒரு குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட. மன்னிக்கணும், தவறான தகவல். இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி அல்ல சுஷில் மோடி. லலித் மோடி இந்தியா வந்து அவருக்கு லைட் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இல்ல. அவர் எந்த விமானத்துக்கு இப்ப இடி சொல்லுது நீங்க அவரை கொண்டு வரணும்னு சொல்லி. இப்பொழுது அவர்களுக்கு நோட்டீஸ், அன்றைக்கு லைட் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இருந்தது. அன்றைக்கு இடி கேட்டது. அது தேடப்படும் குற்றவாளி அல்ல, தேடப்படும் குற்றவாளி. ஆனால் ரெட் அலர்ட் நோட்டீஸ் என்று ரெட் அலர்ட் ஒன்று, இன்னொன்று லைட் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் தரப்பட்டது என்று ஜெட்லி சொல்லி இருக்கிறார். தேடப்படும் குற்றவாளியை நாம் மட்டுமே அறிவிக்க முடியாது, இன்டர்போலில் அறிவிக்க வேண்டும். இல்ல, அவருக்கு விசா கொடுங்க, அவருக்கு பாஸ்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி உங்க அமைச்சர் கொடுத்தாங்க, அது தப்புன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீதிமன்றத்திலே காணொலி மூலமாக அவருடைய தரப்பு வாதத்தை அவர் கொடுக்கலாம் என்று சொல்லி நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறது. ஒரு தேடப்படும் குற்றவாளிக்கு அப்படி அனுமதி நீதிமன்றம் வழங்குமா? ஹைகோர்ட் கொடுத்ததுக்கு, டெல்லி ஹைகோர்ட் அவருக்கு பாஸ்போர்ட் தரலாம்னு சொன்னதுக்கு எதிராக ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க போகல? நீங்கள் வந்து இந்தியாவினுடைய சட்டத்தை மதிக்காதவர், இந்தியாவின் சட்டத்தின்படி விசாரணைக்கு இங்கே வா, இங்க இருக்கக்கூடிய விசாரணை எதிர்கொள், மேல பண மோசடியிலிருந்து வழக்கு இருக்கின்றப்ப வராமல் தவிர்த்து வெளிநாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒருவரை, இந்திய சட்டத்தை மதிக்காத ஒருத்தருக்கு ஏன் பாஸ்போர்ட் கொடுத்தீங்க, அதற்கு எதிரான வழக்கு ஏன் தொடரல அப்படின்னு சிதம்பரம் கேட்ட கேள்விகள் இன்னைக்கு அப்படியே இருக்கு. சிதம்பரம் நீதிபதி அல்ல, சிதம்பரம் எதிர்க்கட்சிக்காரர். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நான் அதற்கு இன்னைக்கு வரையும் பதில் சொல்லலையே. ஏன் அப்பீல் போல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்பொழுதே பதில் சொல்லுகிறேன். நீதிமன்றம் பதில் சொல்லி இருக்கிறது, காணொலி மூலமாக அவரை நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்று. அது இல்ல, நான் கேட்கிறது பாஸ்போர்ட்டை முடக்க கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்னது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் அதை எதிர்த்து நீங்க அப்பீலுக்கு போகல அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கேட்கிறார். உங்களுக்கு போக வேண்டியது ஏன் வேலை இல்ல,
நம்முடைய சட்ட அமைச்சர் இவர் நிதியமைச்சர் ஜெட்லி சொல்றார், போக வேண்டியது நான் இல்ல, சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அதுதான் பாஸ்போர்ட்டை பார்க்குது, அவங்க தான் போயிருக்கணுங்கிறார். அவங்க போயிருக்கணும் அவர் சொல்றாரு, அவருடைய கருத்து சொல்றாரு. அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதலாம் இல்லையா? ஒரு அமைச்சருக்கு அந்த கருத்து இருக்குமா இல்லையா? இல்ல, ஒரே பிரதமர் கீழ இருக்கக்கூடிய இதுல இரண்டு வேறுபட்ட நிலைகள் எப்படி எடுக்க முடியும்? தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மோடி வழங்குகிறார். நீங்கள் சொல்வீர்கள் மோடி சர்வாதிகாரி என்று. இல்லை என்று நிரூபித்துக் கொண்டு ஒரு நிமிஷம் வெங்கடேசன் குறுக்கிட்டார். வெங்கடேசன் குறுக்கிட்டீங்க, ஒரு நிமிஷம். வியாபம் ஊழல்லேண்டு நம்ம லலித் மோடி விஷயத்துக்கு போயிட்டோம். ஏன்னாக்க சௌஹான் வந்து இப்போ ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. இப்போ ஏன் இப்படி இருக்காரு சௌஹான்? அவர் சொல்றாரு பிஜேபியோட ஆதரவு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு? சௌஹானுக்கு எகெயின்ஸ்டா ஆக்ஷன் எடுத்தாக்க அப்புறம் அவங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து சொல்றாங்க நீங்க சுஷ்மா ஸ்வராஜுக்கு எகெயின்ஸ்டாவும் எடுக்கணும், ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டருக்கு எகெயின்ஸ்டாவும் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக சௌஹானுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அதனால அவர் தைரியமா சொல்றாரு எங்க பிஜேபியோட ஆதரவு ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து இதனால என்ன தெரியறதுனாக்க மத்திய அரசு வந்து ஒரு தயக்கம் காட்டுது. பிஜேபி மத்திய பிரதேச முதலமைச்சரை வந்து விலகிறதுக்கு காரணங்கள் இருந்தாலும் ஒரு தயக்கம் காட்டுது. சரி, அதுக்கு இதே தயக்கம் தான் கவர்னரை வந்து மத்திய பிரதேச கவர்னரை வந்து விலக சொல்றதுக்கும் தயக்கம் காட்டுது. முன்னாடியே சொல்லிருக்கலாம் மத்திய பிரதேச கவர்னரை வந்து விலக சொல்லி. கவர்னரை விலக சொன்னால் முதலமைச்சரை விலக சொல்லணும். அவர் ஒரு தார்மீக லைன் எடுங்கன்னு சொன்னா இவரையே எடுக்க சொல்ற ஒரு மாரல் நிர்பந்தம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். இன்றைய நிலைமையில இவ்வளவு பெரிய ஊழல் நடந்துக்கு சொல்றேன். இதே இந்தியாவில் கடந்த 15 வருடங்களாக 684 பேர் இறந்திருக்கிறார்கள் ஃப்ரம் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஃபேமிலியிலிருந்து. 684 பேர். நீங்க ஸ்பைஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் ஒரு புக் இருக்கு. அதாவது சுப உதயகுமாரன் கேக்குறாரு. அவர் வந்து ஒரு நிமிஷம் சொல்லி முடித்து விடுகிறேன். இல்ல, அது நம்ம விவாதத்தை வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்ன சொல்ல வரேன்னா அவர் என்ன சொல்றாரு? அணு உலைகளே ஆபத்து, மரணங்கள் அணு உலைகள் ஆபத்துன்னு சொல்ற அணுசக்திக்கு எதிரான இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதை பற்றி விசாரிக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த ரிப்போர்ட் வந்த நாள்ல இருந்து அது பத்தி இருக்கு. அது விவாதம் இல்ல. கான்ஸ்பிரசி வந்திருக்குன்னா ஒரு இல்ல, நம்ம கான்ஸ்பிரசியை கடக்குறோம். வியாபம்ல சௌஹானை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு பாரதிய ஜனதா தலைமை தயங்குவதற்கு காரணம் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தா சுஷ்மா மேல எடுக்கணும், வசுந்தரா ராஜா மேல நடக்கணும், இதனால பிரச்சனை வரும்னு சொல்ற ஒரு காரணம். இதற்கு தான் பதில் சொல்ல விரும்புகிறேன். பாலிடிக்ஸா கொண்டு வந்து இது ஒரு விஷயம். இது உடனே அவர் வந்து ஒரு ராஜ்நாத் சிங் சாரி பாலிடிக்ஸா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்வீங்களா? கண்டிப்பா சார், இது பாலிடிக்ஸ் தானே. ஒரு முதலமைச்சர் மேல இவ்வளவு பெரிய போர் இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் கேட்காதா? கவர்மெண்ட்ல ஒரு நிமிடம் 684 பேர் இறந்த விஷயங்களை பாரதிய ஜனதாவோ ஏதாவது எதிர்க்கட்சியோ நாட்டு நலன் கருதி பாலிடிக்ஸ் ஆக்கல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐல கேட்டு போட்ட ஒரு வழக்கு போட்ட தகவல் சார். ஊடகத்துக்கு ரொம்பவும் சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே பாலிடிக்ஸ் ஆக்கிறதுக்கு யார் காரணம்னா இது காங்கிரஸ் காரணம். சரி, இது பாலிடிக்ஸ் ஆகவே கூடாதுன்னு சொன்னா நான் பாலிடிக்ஸ் ஆக கூடாதுன்னு சொல்லல. ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கி நாராயணாயிரம் பேரை கொலை பண்ணது பாலிடிக்ஸ் ஆக கூடாதுன்னு சொன்னவங்க 45 பேர் கொலை பண்ணாங்க. இரண்டாவது கேள்வி சார், ஒரு செகண்ட் let me finish up please. யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிரா இவங்க பண்ணதெல்லாம் அரசியல் இல்லையா? இவங்க நடத்துற எதிர்ப்பெல்லாம் அரசியல் இல்லையா? அப்ப அரசியல் பண்ற உரிமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு உரிமை வந்து அதுக்கு நான் பதில் சொல்றேன். கீர்த்தி ஆசாத் என்கிற பாரதிய ஜனதா கட்சியோட எம்பி தான் சுஷ்மா ஸ்வராஜுக்கு எதிரான விஷயத்தை நழுவ விட்டது, கசிய விட்டது என்பது எதிர்க்கட்சியின் வேலை அல்ல. புல்லில் நெளியும் பாம்பு ஒன்று இருக்கிறது, அது உள்ளுக்குள் இருக்கிறதுன்னு சொன்னவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க. இது எதிர்க்கட்சிகள் மேல நீங்க சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஞாபகம் வைக்க யாரோ ஏதோ சொல்லி 8வது பக்கத்துல வர விஷயங்கள் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிற குணம்
தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் டிஎன்சிசில சத்தியமூர்த்தி பவன்ல சேரத்துக்கு அடிச்சாங்க. அது ஞாபகம் வருதா உங்களுக்கு? அத விசாரிச்சிருக்கோம். அத விசாரிச்சிருக்கோம். உங்களுக்கு வேறொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். காங்கிரஸ் உடைய காங்கிரஸ் உடைய எல்லா விஷயம் திமுக எல்லாரும் மறந்துடும். அமெரிக்க நாடு வசதியான ஒரு நிமிஷம். மோடி பக்தர்களுடைய இந்த மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் பிரபாகர் நீங்க வந்து வியாபம் பத்தி பேசணும். மோடியை பத்தி ஏதாவது வியாபம் பத்தி பேசல. நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல வந்து உள்கட்சி தகராறு பண்ணத பேசலன்றீங்க. ஒரு நிமிஷம். பாரதிய ஜனதா பார்ட்டி உள்கட்சி தகராறு பத்தி நீங்க பேசுறீங்க. உள்கட்சி தகராறு பிஜேபி எம்பி சொல்றாங்க. நான் சொல்லல. நான் இல்ல இன்னொரு விமர்சகர் சொல்றாரு. நான் ஒரு நிமிஷம் அவருடைய பேச்ச கேட்கலாம். ஒரு நிமிஷம். அதாவது எதை செஞ்சாலும், அதாவது மோடி அதிகாரம் மிக்கவரா மாறுறாரு, இது மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஒடுக்குறாருன்னு சொன்னா காங்கிரஸ் அதை பண்ணிச்சுங்கிறாங்க. ஏதாவது ஒரு ஊழல் சொன்னா அவங்க பண்ணலையான்னு கேட்கறாங்க. அப்ப பிஜேபின்னு ஒரு கட்சி எதுக்கு? கலைச்சிட்டு காங்கிரஸ்ல சேர்ந்துருங்க. அவங்க கொள்கை தான் உங்க எல்லா விஷயத்துல இருந்தா நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க. ஏன் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க? இல்ல அதாவது சார் இங்க பாருங்க, பிஜேபி மாதிரி நாங்க இருக்கிறோம்ல, அவங்க கூட சேரணும். கொலைகாரங்க நாங்க கொலையெல்லாம் செய்யல. பேசாதீங்க சார். இங்க பாருங்க, இல்ல வேற தளத்துக்கு வேற கொண்டு போறோம். நான் என்ன கேக்குறேன்னா, இவர்களை பொறுத்தவரைக்கும் விஷயத்தை அமெரிக்க நாடுகிட்ட எதிர்பார்க்கறது எல்லா விஷயத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா எதை கேட்டாலுமே வந்து நீங்க எதை நேத்து கேள்வி கேட்டீங்களோ அதை இன்னைக்கு நாங்க செய்வோம். உங்களுக்கு அறிவுரை இல்லை என்று சொல்ல விரும்புகிறோம் சார். இந்த பாருங்க, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன கேள்விக்கு சும்மா வந்ததுல சுதந்திரம் சர்வாதிகாரத்தை கொண்டு வராதீங்க. சுதந்திரத்தை நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்தீங்க. நீங்க எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து வந்தாங்க சார். என்ன அருகதை நீங்களும் ஆர்எஸ்எஸ் இவங்க என்ன அருகதை? ஏன் வந்து வாஜ்பாய் நடக்கலையா? ஒரு நேரத்துல பேசுங்க. எல்லாரும் பேசினா கேட்காது. எந்த அருகதை இல்லாத ஒரு கொலைகார கட்சியினுடைய பிரதிநிதியா வந்துட்டு காங்கிரஸ் கேள்வி கேட்பாங்க, நாட்டில் இருக்க எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. இவர் அருகதை பத்தி பேசுறாரு. மனசாட்சியோட தன்னை கேள்வி கேட்டுக்கிட்டா எந்த கட்சியின் சார்பா இருந்து நம்ம இந்த கேள்விகளை கேட்கிறோம்? உங்க கடந்த காலத்தை நீங்க திரும்பி பார்த்திருக்கீங்களா? நீங்க ஆதரிக்கிற கட்சியோட கடந்த காலத்தை யார் சொல்லு? வாஜ்பாய் வந்து மோடியை கண்டிச்சாரு. இன்னைக்கு ராஜதம்பத்தை மீறி வேறொரு எந்த அரசியலும் கேள்வி கேட்க கிடையாது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாமா? உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இடைவேளைக்கு பிறகு முதல் வாய்ப்பு உங்களுக்கு தர்றேன். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஆமா திரு நாராயணன், 2 பிரச்சனைகள் முன் வருது. ஒன்று, திரு பிரபாகர் சொன்னது மாதிரி பிஜேபியுடைய உள் விவகாரங்களை இல்லாத பூசலை இருப்பதாக ஏன் ஊடகங்கள் பேசுகின்றன அல்லது ஏன் எதிர்க்கட்சிகள் பேசுகின்றன அப்படின்ற ஒன்று. இன்னொன்று, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சௌஹான் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர், அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த ஒருத்தர், மக்கள்கிட்ட செல்வாக்குள்ள ஒரு தலைவர். அவர் சொல்றாரு, மத்திய பிரதேசம் நீங்க ஏன் ராஜினாமா செய்யக்கூடாது, உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி காங்கிரஸ் கேட்கிறதே அப்படின்றப்ப அவர் சொல்றாரு, மத்திய பிரதேச மாநிலம் வளர்ச்சி பெறுவதை, வளர்ச்சி பாதையில் செல்வதை காங்கிரஸ் விரும்பவில்லை, அதனால கேட்கிறாங்கன்றாங்க. மத்திய பிரதேசம் வளர்ச்சி பாதையில் போறதை நீங்க விரும்பலையா? இது ஏன் அரசியல் ஆக்குறீங்க? அதாவது ரொம்ப அதுக்கு முதல்ல இவர் காமராஜர் சொன்னது, காமராஜர் தான் கொண்டு வந்த பிளானை ஏதோ நேரு சொல்லி தான் வந்தார். காமராஜர் படிக்காத மேதை, தயவு செய்து அவர் அந்த மாதிரி சொல்ல வேணாம்னு கேட்டுக்கிறேன். எங்களுக்கு பெருமை உண்டு, நேருவே காமராஜர் தமிழரான காமராஜர் சொன்னதை கேட்டு நடவடிக்கை எடுத்தார். இரண்டாவதாக நீங்க கேள்வி கேட்டீங்க, ஏதோ வந்து சவான் வந்து இத்தனை நாள், அதாவது ஒரு சிலரை ஒரு சில நேரங்களில் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா நேரங்களும் ஏமாற்ற முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்னு பல பழமொழிகள் உண்டு. அந்த விதத்தில் இவர் பிடிபட்டிருக்காரு. ஏதோ வந்து மத்திய பிரதேச முதலமைச்சருக்கு இதுல சந்தேகம் இல்லை, போய் மத்திய பிரதேச முதலமைச்சர் பேசுறாரு, இவங்களும் பேசுறாங்க. தெளிவாக சொல்றேன், இவர் எந்த வியாபம் வேணா எப்ப ஆரம்பிச்சலாம். இவர் வந்த பிறகுதான் பல எக்ஸாம்ஸ் இந்த இதுக்கு கொண்டு வந்தாங்க. ஸ்டேட்ல இருக்க நான் கெசட்டட் ஆபீசர்ஸ் எக்ஸாம் பூரா இதுல தான் கொண்டு வந்தாங்க, இன் அடிஷன் டு தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இவருக்கு நேரடியாக தெளிவாக இந்த கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்ல இவர் ஊழல் பண்ணிருக்காரு, நேராக இவர் ஊழல் பண்ணிருக்காருன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதை ஆனா விசாரிக்கவே விடாம, ஏன் இப்போ சிபிஐக்கு போற பயப்படுறாருன்னா, இதை விசாரிக்க கூட இல்லாம the CM denied allegations, but seriously the particular exam has still not been probed by the special task force அப்படின்னு நியூஸ். இதுல வந்து இவங்க வேண்டுமென்றே தெளிவாக இந்த முதலமைச்சர் ஊழல் ஈடுபட்டிருக்காரு. மோடி பிஜேபி இவர் மேல் இதே தயங்குறாரு. இது வந்து உள்கட்சி பூசல நான் இறங்க விரும்பல, ஏன்னா அவங்க உள்கட்சியில் 1000 இருக்கும், எனக்கு அதுல ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனா
உண்மை வெளிவருகிறது. ஏன் மோடி தயங்குறார்? ஆனா மோடிக்கு ஒரு பயம் இருக்கு. அவர் திரும்ப கேட்டு வரல, 4000 பேரை நீ கொன்ன, நீ உன் மேல நடவடிக்கையாம பிரதமர் ஆயிட்டோம், எனக்கு அந்த தகுதி இருக்க கூடாது, நான் 4000 பேருக்கு அவர் மேல எந்த சார்ஜ் இல்லையே, 4000 பேரை பண்ணாங்கன்னு எந்த கோர்ட்டும் சொல்லல. இவர் மேலயும் ப்ரூஃப் இல்லையே, சார்ஜ் இருக்க. மோடி எப்படி எந்த தார்மீக இது கேட்கறாரு? என்ன தார்மீகத்துல மோடி செய்வார்? நியாயமான தார்மீகம். அவருக்கே 4000 பேரை கொண்டாருன்னா கேட்கல, நான் 5000 பேர் கொண்டா, நான் 4000 பேர் தான் கொன்னேன் அப்படின்னு கேட்டா தார்மீகம். இவர் 4000 பேர் இவர் மேல கொண்டாரு. சார்ஜ் இருந்தது, சார்ஜ் இருந்தது, சார்ஜ் இருந்தது. 45 பேர் தான் கொன்னீங்க. இரண்டாவதாக சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிளியர்ட் ஹிம். நோ சார்ஜ் தான் சொன்னேன். நான் வந்து குற்றவாளி தான் சொல்லல, குற்றவாளி சொல்லல. ஐயா குற்றவாளி சொல்லல. ஆனா சார்ஜ் இருந்தது உண்மையா இல்லையா? அதை எப்படி நீங்க மறுக்க முடியும்? எல்லா பேரும் தான் சார் சார்ஜ். அப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லாம இருக்கீங்க. சத்தம் போட்டா பயப்படாது. பணங்காட்டு நரி சலசலப்பு பஞ்சாயத்து நல்லா புரிஞ்சுங்க. பணங்காட்டு நரி தனிநபர் தாக்குதல் வேணாம். அதாவது நீங்க தார்மீக பொறுப்புன்ற ஒன்றுக்கு போறீங்க. நீங்க இந்த விஷயத்தோட வாங்க, நீங்க வேற எங்கோ போகாதீங்க. அது வந்து வேறொரு விவாதம். இது பல இந்த விவாதம் இல்ல. ஒரு நிமிஷம் திரு நாராயணன் பல விஷயங்கள் சொன்னாரு. குற்றம் இருந்தாலும் இல்ல, குஜராத் கலவரம் பற்றி நம்ம மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான ஊடகங்கள்ல ஆயிரக்கணக்கான மணி நேரம் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் அவர் இந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க அதுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டால் குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு இருக்க முடியாது. நீங்க இந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். தற்காலத்துக்கு வந்திருக்கு. ரைட், தற்காலத்திலே பேசுவோம். இரண்டாவதாக இந்த முதலமைச்சரை பொறுத்த வரையும் சரி, அங்க பிஜேபியுடைய ஆட்சியும் பற்றி நல்லா புரிஞ்சுங்க. இவர் அந்த இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்றாரு? பிரதமர் தான் பிஜேபியுடைய கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்காரு. அவர் சொன்னா அந்த நீங்க தெளிவா ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்னர் எடுத்துக்கலாம், எடுக்கல. அவர் சொன்னா பிஜேபி முதலமைச்சர்கள் எடுத்துக்கலாம். வசுந்தரா ராஜேவாக இருக்கட்டும், லலித் மோடி ஸ்கேம்ல இல்ல, இந்த வியாபம் ஸ்கேம் விடுங்க, கொலைங்க. நீங்க சொன்னீங்க ஸ்கேம் இல்லாத இந்தியா, ஸ்கில் இந்தியான்னு சொன்னாரு. நான் இப்ப சொல்றேன், இவர் ஸ்கேம் இல்லாத இந்தியால கில் இந்தியா, ஸ்கில் இந்தியால கில் இந்தியா ஆக்கிட்டு இருக்காங்களே பிஜேபி. ஏன் வந்து நமது 47 பேர் கொலை வந்து ஒரு பிரதமருக்கு சிறிதாக சந்தேக மரணம். அது சந்தேகம் இல்ல இல்ல, murder has been proved in some cases. not 47 ப்ரூவ் பண்ணல. 23ல unnatural deaths ன்னு சொல்லிருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு மர்ம மரணம் தான். இல்ல இல்ல, நான் தெளிவாக சொல்றேன். இன்றைக்கு என்னுடைய Facebook போய் பாருங்க, நியூஸ்ல தெளிவாக கொல்லப்பட்ட ஒரு மரணம் இல்லை என்று சொல்ல டிஐஜி சொல்லப்பட்டவர் மேல மறுபடியும் அவங்க மேல விசாரணை செய்யப்பட்டு கொலை நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து தயவு செய்து 47 பேர் வந்து இது இல்ல. இன்னொன்னு கேட்டா, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஏன் விசில் ப்ளோயர் சட்டம் கேட்கணும்ல? ஏன் இதை தயங்குறாங்க? இதுல விசில் ப்ளோயர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஏன் ப்ரொடெக்ஷன் இல்ல? இவங்களுக்கு பயம். விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா மறுபடியும் அதனால தான் மோடிஜி அவர்கள் விசில் ப்ளோயர் சட்டத்துல இதை கொண்டு வரலங்கிறேன். சரி, ஏன் மோடி இல்ல விசில் ப்ளோயர்ஸ் கனெக்டடா இல்லையா? இதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ? விசில் ப்ளோயர் சட்டத்தை நாங்க கொண்டு ஊழலை அம்பலப்படுத்துறவங்கன்னு சொல்லுங்க. ஊழலை அம்பலப்படுத்தக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தோம். இந்த பாராளுமன்றத்திலையும் கொண்டு வாங்கன்னு சொல்றோம். இதுல இன்னைக்கு சொல்றேன், சாஃப்ட்வேர்ல இருக்க ப்ரொஃபஷனல் சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இது வந்து இவங்க கொஞ்சம் தவற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் கொல்ல பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்க சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் கூட இது நடக்கலாம். வரும் காலகட்டத்தில் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா அரசுக்கு எதிராக நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு தெளிவாகிறது. இது மாதிரி எல்லாரையும் கொலை செய்வது, அந்த ஊழலை அம்பலப்படுத்துவவர்களை பத்திரிகையாளர்கள் கொலை பண்ணிருக்காங்க, சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் கொலை பண்ணிருக்காங்க. கொலைன்னு ப்ரூவ் ஆகல, எல்லாமே சந்தேக மரணம் தான். கொலைன்னு கோர்ட் ஏதோ நீதிமன்றம் சொல்லணும், இல்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சொல்லணும். அதுக்குள்ள போக வேண்டாம். 19 பேரை என்னைக்காவது ஜெயில இருக்கவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா சார்? இது வரைக்கும் எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்தடுத்து இறக்குறார்கள், மர்மமான முறையில் இறக்குறாங்க. ஜெயில இருக்கவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பாத்துக்கீங்களா? சரி, தார்மீக நடக்குது. இந்த அசாதாரணமான மரணங்கள் நடப்பது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயங்கள் தான். இதை ப்ரோப் செய்ய வேண்டும் தான். ஆனால் இந்த ப்ரோப் ஆரம்பிச்சது 2500 அக்யூஸ்ட் இருக்காங்க, 2000 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, 56 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காம எஸ்ஐடி பண்ணிருக்காங்க, எஸ்ஐடி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இப்ப சதிக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சரியான பாதையில் தான் நடக்கிறது. ஆனா எதையுமே ஒரு இத்தனை 65 வருஷமா நாட்டை குட்டிச்சவராக்கின ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு திடீர்னு வந்து ரொம்ப மகாத்மா காந்திக்கு சொந்தக்காரங்க பேசுறாங்க. இந்த பேச்சின் மூலமா இந்த நேச்சர் ஆஃப் கிரைம் அல்லது நேச்சர் ஆஃப் ஸ்கேம் இருக்கு இல்லையா, இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறைக்க முயற்சி பண்றோம். உண்மையிலேயே இவ்வளவு ஆயிரக்கணக்கான போலி மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ங்கிறது எவ்வளவு பெரிய சமூக விரோத தன்மை கொண்டது. அதாவது 15 வருஷமா வந்துட்டு இங்க வந்து பிஜேபி மினிஸ்டர் இருந்திருக்கு. 15 வருஷமா இந்த ஊழல் நடந்திருக்குன்னா விசாரணை பண்ணா கைது பண்ணுங்கிறாங்க. இவ்வளவு வருஷமா ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது தெரியாதா?
இது விஷயம் தொடர்ந்து போஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப ஏன் முறையான விசாரணைகள் நடக்கல? ஏன் இது வந்து லாக் பண்ண படல வந்துட்டு இந்த விஷயம்? அப்போ மேல இருந்து கீழே வரைக்கும் முழு அட்மினிஸ்ட்ரேஷனும் இதை இன்வால்வ் ஆயிருக்கு. அதாவது போலி மருத்துவர்கள், போலி நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சை எழுதுறது, பணம் வாங்கிட்டு வந்து நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கறது, இது அவ்வளவையுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. வந்து இதையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க நடவடிக்கை எடுத்ததுனாலதான் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா எப்ப நடவடிக்கை எடுத்தீங்க? ஆனா இந்த விஷயம் என்னையில இருந்து புகைய ஆரம்பிச்சது. அப்போ நீங்க கடந்த காலத்துல இதை பற்றி இருந்த உங்களுடைய அணுகுமுறை என்னங்கிறதா இன்னைக்கு கேள்வி. அப்படி உங்களுடைய அணுகுமுறை வந்து நீங்க ஒண்ணு செயலற்ற அரசாங்கமா இருந்தீங்களா, இதை தெரிஞ்சுக்காமலே இருந்தீங்களா, இல்லைன்னா இதுல நேரடியா சம்பந்தப்பட்டிருந்தீங்களா? இதுதான் விஷயம். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா நீ பண்ணியா நான் பண்ணியா நீ பண்ணியா நான் பண்ணியான்னா இது பிஜேபி கவர்மெண்டே இல்லைன்னு வச்சுக்குவோம், வேற ஒரு கவர்மெண்டே வச்சுக்குவோம். அப்ப கூட இது இந்த நேஷனை, இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட். இன்னைக்கு ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல இருக்கான்னு சொன்னா இவன் எப்படி சர்டிபிகேட் வாங்கிட்டு வருவான் வந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிற மட்டும் இல்ல, ஆசிரியர், காவலர்கள், வனத்துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் நியமனம் எல்லாம் நடந்துருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமான அட்மினிஸ்ட்ரேஷனையும் நிர்வாக இயந்திரத்தையும் அரசு இயந்திரத்தையும் சீர்குலைக்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் நான் சொல்றேன், ஒரு ஆன்டி நேஷன் டெரரிஸ்ட் ஆக்ட் இது. இன்றைக்கு இந்த விவாதத்தை வந்து நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். வியாபம் ஊழலில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்திற்கு பின்னடைவா என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். ஆம் என்று 82% நேயர்களும், இல்லை என 18% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு நித்யானந்தம், நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்போ அதிமுக ஆட்சியில ஏன் இந்த ஊழல் நடக்கிறது, ஏன் இந்த முறைகேடு நடக்கிறதுன்னு சொன்னா திமுக ஆட்சியில் அது நடக்கலையா அப்படின்ற ஒரு பதில். அந்த ஊழல் நடக்கலையா, இந்த முறைகேடு நடக்கலையான்னு. இப்போ பிரபாகர் கூட சொன்னார், காங்கிரஸ் ஆட்சியில் இந்த ஊழல்கள் நடந்திருக்கு, 65 ஆண்டு காலத்தில் நிறைய ஊழல். அது வேண்டாம், அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்றதை மக்கள் ஏற்று வெறுப்படைந்து அவர்களை வீட்டுக்கு அமிச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து தன் மீதான தவறு வரும்போது காங்கிரஸை சொல்றதுன்றது முறையாகுமான்னு ஒண்ணு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கணும். பிரதமர் நரேந்திர மோடி சோசியல் மீடியால தீவிரமா இயங்கக்கூடியவர், மக்களோடு மேன் கி பாத்னு சொல்லி வானொலியில உரையாடுறவர், தன்னுடைய கருத்தை எல்லா பிரச்சனைகளிலும் கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர். லலித் மோடி விவகாரம் வந்தா அமைதியாகிறார், வசுந்தரா ராஜா விவகாரம் வந்தா அமைதியாகிறார், சுஷ்மா மேல குற்றச்சாட்டு வந்தா பேசுறதே இல்லை. இப்ப இந்த பிரச்சனை வருது, ரமன் சிங் மேல வேற ஒரு ஊழல் புகார் வந்தது, அது இன்னும் இவ்வளவு அளவுக்கு பெரிதாகல, அது கருத்து சொல்லல, இதுலேயும் கருத்தே சொல்லல. இப்படி கருத்து சொல்லாம அடுத்தடுத்து ஊழல் புகார் வரும்போது கருத்து சொல்லாம ஸ்கேம் இந்தியான்ற இமேஜை அகற்றி விட்டோம் அப்படின்னு மோடி சொல்றத மக்கள் எப்படி நம்புவாங்க? 60 திங்கள் 60 மாசம் நான் ஆட்சி செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, அதற்கு பிறகு நான் என் மதிப்பெண் பட்டியலை உங்களிடமிருந்து பெறுகிறேன் என்ற வாக்குறுதியை மோடி சொல்லியிருப்பதை நான் இங்க கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்ப உங்க கேள்வி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்கணும். நீங்க இடையில பேசாம இருந்தீங்கன்னா நான் விஷயத்துக்கு வருவேன். ஏன்னா பின்னாடி தெரியாம நம்ம நடுவுல ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே புரியாது. சரி, 5 வருஷத்துக்கு பிறகு கேள்வி கேட்கணும். இல்ல, நீங்க 5 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்ல வரல. என்னுடைய கருத்து என்னன்னாக்க, மோடி அவர்கள் சொன்னது காங்கிரஸ் ஃப்ரீ இந்தியா என்பதைத்தான் அழுத்தமாக சொன்னார். காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் அல்லாத பாரதம் என்று சொன்னால் ஊழல் அல்லாத பாரதம், அதுதான் அதனுடைய பொருள். இல்ல, காங்கிரஸ் ஊழலுக்கு காங்கிரஸை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. இப்ப பிஜேபி ஆட்கள் மேல வர ஊழலுக்கு ஏன் அவர் பேச மாட்டாரு? கேட்ட கேள்வி எனக்கு புரிந்தது. நான் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். ஒரு அறியாமையில இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு ஊட்டுகின்ற ஒரு அரசு வந்த பிறகு நிச்சயமாக 65 ஆண்டுகளாக சுகத்தை கொழுப்பாக இருந்தவர்கள், கொழுத்து கொண்டிருந்தவர்கள் அனுமதிப்பார்களா? அதற்கான அந்த மாதிரியான ஒரு ஆட்சி இன்னும் 20-30 ஆண்டுகள் நீடிச்சு இருக்குமானால் நாம் என்ன செய்வது, நம்முடைய வியாபாரம் என்ன ஆகும் என்ற கலக்கம் அவர்களுக்கு இருக்கு. மன்னிக்கணும், அப்படி இல்லைன்னா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். 65 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் சொல்றீங்க, இந்த சுஷ்மா மேட்டரோ லலித் மோடி விவகாரத்தையோ வசுந்தரா ராஜா விவகாரத்தையோ காங்கிரஸ் சொல்லல, வெளியிட்டது ரூபர்ட் முடோ கூடிய ஒரு பத்திரிகை. அதற்கு பிறகு இங்க டைம்ஸ் நவ் பெருசு பண்ணாங்க. அதுல காங்கிரஸுக்கு பெரிய ரோல் இல்ல. ஊடகத்துல வந்த பிறகு காங்கிரஸ் அதை கையில் எடுத்துக்கொண்டது. இந்த பிரச்சனையை வந்து இவர் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி, திக்விஜய் சிங் வழக்கு போடுறதுக்கு முன்னாடி 26 வயதான இளைஞன் ஆஷிஷ் சதுர்வேதி அவர் தான் இதுல வந்து ஊழலை அம்பலப்படுத்தி நீதிமன்றத்துக்கு போனவர். ஆமா, நீங்க காங்கிரஸ் சொன்னதுக்கு நீங்க நோக்கம் கற்பிக்கலாம், மற்றவர்கள் சொல்வதற்கு பதில் என்னன்னு அல்ல. இதனுடைய லாபம் அடையக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், தங்களுடைய முழு அதிகாரத்தை இழந்தவர்கள், எந்த வழியிலாவது இவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இவைகளெல்லாம் அதிகப்படுத்தி சொல்லப்படுகின்றன. தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிஜேபி பல புகார்கள் சொன்னது.
அப்ப வந்து அதே நோக்கத்துக்காக சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க. பிஜேபி ஆட்சியிலிருந்து இழந்து பழிவாங்கவில்லை, தவறுகளை சுட்டிக்காட்டினோம். காங்கிரஸ் ஆட்சி இழந்திருக்கிறது, கொலைகாரர்கள் என்று. அதாவது நம்முடைய எதுக்காக நான் 65 வருடம் சொன்னேன்னா இவர் அனாவசியமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினார். இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. எந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்பாளர்கள் எந்த அளவிற்கு கொதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த விவாதத்தில் வந்தாலும் கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் என்று சொல்லிக்கொண்டு திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னோட வார்த்தைகளை எடுத்துக்கிறேன். சந்தேக மரணம், மர்மமான மரணம் அப்படின்ற வார்த்தைகள் தான் ஊடகங்கள் வந்து எழுதிட்டு இருக்கு. மிஸ்டீரியஸ் டெத் அப்படித்தான் எழுதும். சந்தேகம் இல்லையே நம்ம சொல்ல வரல. 46 கொலைகள், 46 இறப்புகளும் சந்தேக மரணம் என்று ஊடகங்கள் எழுதுகின்றன. அப்படி நீங்க நம்புகிறீர்களா? அப்படின்னு சௌகானும் சொல்லல. 23 சந்தேக மரணம் சொல்லி சௌகானுடைய போலீஸே சொல்லுது. விசாரிக்கப்பட வேண்டும், நிச்சயமாக அவர் விசாரிக்கப்பட வேண்டும். நடந்தால் தவறானதுதான், அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். எல்லாத்தையும் சேர்த்துட்ட மாதிரி நேச்சுரல் டெத் சேர்த்த மாதிரி இதையும் ஒரே நேச்சுரல் டெத்தையும் சேர்த்து நேச்சுரல் டெத். சரி, 25 நேச்சுரல் டெத் இல்லன்னு வச்சுக்கோங்க. இருக்கட்டும், இதுல வந்து 60 அசாதாரண நடந்தது என்றுதான் நானும் சொல்கிறேன். சரி, நான் நிறைய பகுதியில் இருக்கிறேன். டெல்லியில் இருக்கிற விருந்தினர் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக ஒரு வரி நான் சொல்றேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி பெங்களூர்ல சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது இங்கே தற்கொலை செய்து கொண்டவர்கள், தீக்குளித்தவர்கள் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் உதவித்தொகை வழங்கினார்கள் கட்சியிலே. அவ்வளவு பேரும் அதற்காக இருந்தார்களா? அதுக்கும் இதுக்கு அந்த ஊடகங்கள் கேட்டதா இல்லையா? நீங்க ஊடகங்கள் கேட்டதா இல்ல? அது நீங்க தொடர்பற்ற, சரி நன்றி, தொடர்பற்ற ஒரு விஷயத்தை நம்ம அது வந்து இன்னொரு நாள்ல இன்னொரு தருணத்துல பேச வேண்டியது. அதுல அப்படி இறந்தவங்க எல்லாம் வந்து அந்த அம்மா மீது உள்ள ஒரு நெஞ்சுடைந்து இறந்த அவங்க நிறைய பேர் உண்டு. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இறந்தாங்கன்றதும் உண்மை. அது வந்து இப்ப விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. அதை இன்னொரு தருணத்துல பேசலாம். திரு வெங்கடேசன் நிறைவாக இருக்கிறார். திரு வெங்கடேசன், இதுல ஒரு விஷயம் இருக்கு. சிபிஐ விசாரணை இன்றைக்கு உத்தரவிடப்பட்டுருச்சு. ஆனால் எதிர்க்கட்சிகள் திருப்தி அடையல. உச்சநீதிமன்றத்திலே கேட்கிறாங்க, விசாரணையின் ஒவ்வொரு கட்டத்தையும் 2G வழக்கில் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணதை போல, கண்காணித்ததை போல இதிலும் கண்காணிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வருது. ஏன் பிஜேபி ஆட்சி மத்தியிலும் இருக்கிறது, மாநிலத்திலும் இருக்கு. ஆனால் மோடி ஊழலுக்கு எதிரானவர், அவருடைய நேரடி பார்வையில் சிபிஐ இருக்கு, அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் உச்சநீதிமன்றத்தோட கண்காணிப்பை அவங்க கேட்கிறாங்க? சிபிஐ வந்து கேஜ்டு பைரட்னு சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. கேஜ்டு பைரட் வந்து மானிட்டர் பண்ணாதான் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. ஏன் மத்திய பிரதேச மாநில விசாரணையில் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்தது, ஏன் சிபிஐ கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது ஒன்று கிளியரா தெரியுது. என்னன்னாக்க STF இஸ் ill-equipped டு இன்வெஸ்டிகேட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். இது வந்து சிபிஐ கிட்ட தான் அந்த திறமை இருக்கு. இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்கேம், வியாபம் ஸ்கேம். அதனால தான் உங்களுக்கு மர்ம மரணங்களை சால்வ் பண்ண முடியல, வழக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. சிபிஐ வந்தா கூட சின்ஸ் இட் இஸ் அ கேஜ்ட் பைரட் மானிட்டர் பண்ணி தான் ஆனோம். ஏன்னா சிபிஐ வந்து மத்திய அரசு கையில இருக்கு. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணாதான் நியாயம் கிடைக்கும். அதில் ஏன் கவர்னர் வந்து கேட்குறாங்க, கவர்னர் வந்து சீரியஸ் சார்ஜஸ், ஐபிசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எல்லாத்தையும் சார்ஜஸ் இருக்கு அவருக்கு எகென்ஸ்டா. ஆனா உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க இன்னும் போடக்கூடாது. ஏன்னாக்க அரசியல் சாசன 361 பிரிவு படி கிரிமினல் சார்ஜஸ் எந்த கோர்ட்லையும் கவர்னருக்கு எகென்ஸ்டா போட முடியாது அப்படின்னு ஒரு கொண்டு வராங்க. ஏன் அப்படி ஆறுது அப்படின்னாக்க கவர்னருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு சாசனத்துல. ஆனா கவர்னர் வந்து அவரோட அபிஷியல் கெப்பாசிட்டியில் என்ன பண்ணாலும் அதுக்கு தான் பாதுகாப்பு இருக்கு, ஊழல் பண்ணதுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதை ஸ்டாப் பண்றது இதெல்லாம் வந்து சீரியஸ் திங்ஸ். இன்னைக்கு கூட வந்து இந்த பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாங்க அதை. ஆனா அவங்க வந்து கவர்னரை வந்து உடனே ரிமூவ் பண்ணணும்ன்ற தலையிடாம அவங்க வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஜூலை 24ஆம் தேதி திருப்பி வந்து ஆளுநரின் தலை எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கிறது அந்த பதவியில அப்படின்றதையும், சௌஹான் எவ்வளவு காலத்துக்கு இது தாக்கு பிடிக்க போறாரு, அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படிப்பட்ட பரிமாணத்தை எடுக்கிறதுன்றத மற்றொரு தருணத்தில் விரிவாக விவாதிக்கலாம். அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு உங்கள் நால்வருக்கும் டெல்லியிலிருந்து பகிர்ந்து கொண்ட திரு வெங்கடேசன் உங்களுக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு